உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்கின்றதா என்பதை அறிந்து கொள்ள சில அறிகுறிகளை வைத்தே தெரிந்து கொள்ளலாம். இந்த அறிகுறிகளை உன்னிப்பாக கவனித்தால் அதன் தெய்வீக தன்மையை நம்மால் உணர முடியும். இந்த மாதிரி தகவல்கள் மற்றும் கோவில் பற்றிய வரலாறு தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம கடவுளை காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குலதெய்வம் என்பது நாம் விரும்பி பூஜை செய்யும் இஷ்ட தெய்வத்தை விட நமது குடும்பம். நமது குலத்தை காக்கின்ற தெய்வம்தான் குலதெய்வமாகும். நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் குலதெய்வம்தான் முதலில் வந்து நிற்கும். என்னதான் பல தெய்வங்களை இஷ்ட தெய்வமாக மனதில் நிறுத்திக் கொண்டாலும் அந்த இஷ்ட தெய்வங்கள் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் குலதெய்வத்தின் உத்தரவு வாங்கிதான் வர முடியும். எனவே முதலில் அனைவரும் குல தெய்வத்தை வணங்க வேண்டும். பிறகுதான் மற்ற தெய்வங்களை மனதில் வைத்து வணங்கிக் கொள்ளலாம். இவ்வாறு உங்கள் குலத்தைக் காக்கும் குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்கின்றதா என்று தெரிந்து கொள்ள சில அறிகுறிகளை மட்டும் தொடர்ந்து கவனித்து பாருங்கள். வாருங்கள், அவை என்ன என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்வோம். ஒருவரது வீட்டில் பல்லிகள் சத்தமிட்டுக் கொண்டிருந்தால் அங்கு குல தெய்வம் இருப்பதை அறிந்து கொள்ளலாம். ஒரு சில வீடுகளில் பல்லிகள் இருக்கும், ஆனால் அவை சத்தம் எழுப்பாமல் இருக்கும். எதுவாக இருந்தாலும் வீட்டில் பல்லிகள், சிறு பூச்சிகள், பறவைகள் போன்றவைகள் வந்தாலே அந்த வீட்டில் தெய்வ சக்தி நிறைந்திருப்பதாகத்தான் அர்த்தம். அதுபோல குலதெய்வ கோவிலில் இருந்து வாங்கி வரும் எலுமிச்சை பழத்தை சிலர் பணம் வைக்கும் டப்பா அல்லது பூஜை அறையில் வைத்திருப்பார்கள். சில நாட்கள் செல்ல செல்ல இது காய்ந்து போக வேண்டுமே தவிர அழுகிப் போகக்கூடாது. இவ்வாறு எலுமிச்சை பழம் அழுகிப் போகாமல் காய்ந்து போனால் அந்த வீட்டில் தெய்வ சக்தி நிறைந்திருப்பதாகத்தான் அர்த்தம். அது மட்டுமல்லாமல் சிலரது வீட்டில் சம்பந்தமே இல்லாமல் திடீரென விபூதி மணம், சந்தன வாசனை, அபிஷேக வாசனை, சுருட்டு வாசனை, பிராந்தி வாசனை, மல்லிகை பூமணம் போன்றவை சம்பந்தம் இல்லாமல் திடீரென நம்மை உணர வைக்கும். இவ்வாறு உங்கள் குல தெய்வத்திற்கு படைக்கும் ஒரு சில பொருட்களின் அறிகுறியாக இந்த வாசனைகள் இருக்கலாம். அப்படியிருந்தால் உங்கள் வீட்டில் உங்கள் குலதெய்வம் வாசம் செய்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளலாம். உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்கின்றதா என்பதை அறிந்து கொள்ள இந்த 3 முக்கிய அறிகுறிகளை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். வீட்டில் சில இடங்களுக்கு சென்றால் திடீரென ஒரு குளுமையை உணர்வது, உங்கள் அருகில் யாரோ இருப்பது போன்ற உணர்வு, யாரோ தொடுவது போன்ற ஸ்பரிசம் ஆகியவற்றை தெய்வசக்திகளின் நடமாட்டம் இருந்தால் மட்டுமே உணர முடியும். அதாவது சாதாரணமாக நீங்கள் ஏற்றி வைத்த தீபம் யாகம் வளர்த்து போல் பெரிதாக சுடர்விட்டு இருந்தால் உங்கள் வீட்டில் தெய்வசக்தி உள்ளது என்று அர்த்தம். தீபத்தின் சுடர் வெள்ளை நிறத்திலோ சுடரை சுற்றி வெண்ணிற படலம் போன்று தெரிந்தாலோ தெய்வசக்தி அங்கு உள்ளது என்பது உறுதி செய்து கொள்ளலாம். அதே போல் காற்றே அடிக்காத போதும் கூட தீபச்சுடரானது வேகமாக அசைவது, படபடவென சத்தமிடுவது போல் இருந்தால் தெய்வ சக்தி உள்ளதை உறுதி செய்து கொள்ளலாம். அதேபோல் உங்கள் வீட்டில் அடிக்கடி காகம் சத்தமிட்டுக் கொண்டே இருந்தால் வீட்டில் தெய்வ சக்தி உள்ளது என அர்த்தம். சில குறிப்புகளை முன்கூட்டியே அறியும் திறன் காகத்திற்கு உண்டு. விருந்தினர்கள் வருகை, தெய்வ சக்திகளின் நடமாட்டம், இறந்தவர்களின் ஆத்மா குறிப்பிட்ட காலம் வரை உங்கள் வீட்டை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது என்றால் உணவு வைத்த பிறகும் நீங்கள் துரத்தினாலும் கூட அந்த காகம் போகாமல் உங்கள் வீட்டில் சத்தமிட்டுக் கொண்டே இருக்கும். காக்கைக்கு சாதம் வைக்கும்போது அவைகள் சிறிது நேரம் கழித்து உங்கள் வீட்டை சுற்றி முற்றி பார்த்துவிட்டு எடுத்து சாப்பிட்டால் வீட்டில் குலதெய்வம் இருக்கு என்று அர்த்தம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு 1000 வருஷம் பழமையான கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, இல்லனா உங்க ஊர்ல இருக்கிற பழமையான கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? அப்போ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க.